ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ்லாவியா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று பிரெட் அல்வா டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி பண்ணலாம்ன்றத உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் சமையலில் பிகினர்ஸ் இருந்தாலும் சரி, எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஃபேமிலியையும் கவரக்கூடிய ஒரு டேஸ்டான ஸ்வீட் பண்ணலாம் வாங்க. பிரெட் அல்வா பண்ணுறதுக்காக நான் 4 பிரெட் எடுத்துருக்கேன். பிரெட்டோட எல்லா ஓரங்களையும் இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணிடலாம். பிரெட்டோட எல்லா ஓரங்களையும் கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பிரெட்டை 2ஆக கட் பண்ண போகிறோம். ஏன்னா பிரெட்டை நம்ம நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் 2ஆக கட் பண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். பிரெட் அல்வா பண்ணுறதுக்காக தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே 4 பிரெட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம். 4 பிரெட் எடுத்துக்கலாம். அடுத்து 1 கப் சர்க்கரை, அதாவது 100 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேன். 2 கப் காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். 1 கப் சர்க்கரைக்கு 2 கப் பால். 100 கிராம்னா 200 கிராம் பால் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் முந்திரி, 1 ஸ்பூன் காஞ்ச திராட்சை, ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நெய் ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் அல்வா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 4 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். 1 2 3 4. நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். இது கூட காஞ்ச திராட்சையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா வறுத்துடலாம். இது ரெண்டையும் நல்லா வறுக்கிறப்ப, நெய்யில் வறுக்கிறப்பே பார்த்திங்கன்னா அதோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலரில் வறுபட்டுருச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இதை ஒரு பவுலில் மாற்றினதுக்கப்புறமா அதே நெய்யிலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நெய் இருக்குன்ட்டு. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் இந்த ப்ரெட்டு எல்லாமே அந்த நெய்யை உறிஞ்சிரும். ப்ரெட்டு நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ப்ரெட்டு அல்வா பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். பாருங்கள் நம்ம எவ்வளோ நெய் ஊற்றணும், நெய் எல்லாத்தையுமே ப்ரெட்டு நல்லா உறிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. இது 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 2 கப் பால் ஊற்றி காய்ச்சிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 கப் சர்க்கரைக்கு 2 கப் பால் எடுத்துருக்கோம். அதாவது 100 கிராம் சர்க்கரை எடுத்தோம்னா 200 கிராம் பால் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். பால் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை போட்டு வேக விட்டுறலாம். ப்ரெட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். ப்ரெட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா எல்லா ப்ரெட்டையும் கரண்டியை வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க. குத்தி விட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. கிளற என்ன ஆகும்னா அந்த ப்ரெட்டு பாலை உரிய ஆரம்பிக்கும். எல்லா பாலையும் ப்ரெட்டு உறிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச 1 கப் சர்க்கரையை போட்டுடலாம். சர்க்கரை போட்டுட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடரையும் போட்டுட்டு இதை எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டுருங்க. இது கிண்ட என்ன ஆகும்னா இந்த சர்க்கரை எல்லாம் உருகி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ப்ரெட்டில் இருக்கிற நெய்யும் உருகி வர ஆரம்பிக்கும். நம்ம ஏற்கனவே ப்ரெட்டை நெய்யில் ஃப்ரை பண்ணதுனால ப்ரெட்டில் இருக்க நெய்யும் பாருங்கள் நல்லா உருகி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சையை போட்டு கிளறி விட்டுறலாம். எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வட உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கிச்சனில் பிரெட் அல்வா வச்சுருக்கேன், போய் எடுத்து சாப்பிடு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ம்.
எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உண்மையிலேவா? உண்மையிலேனா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே. செம்ம டேஸ்ட். டேஸ்டான பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம நெய், பால் எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கறனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.